அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மதரின் நடுவில் தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மதரின் நடுவில் எத்தனை தேற்றிட வந்திடுவார். கால் கலர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் கலர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன். எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலா துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலா துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்களிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்களிலே பகலவனாய்
வீட்டில் அமர்ந்திருப்பேன். இந்த காலை வேளையிலே நம்மை நேசிக்கிற தெய்வம், நம்மளை வழி நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? தேவனை உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உடைய சமூகம் ஒன்றுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உடைய பாதம் ஒன்றுதான் நம்மளுக்கு ஆறுதலை தருகிறதா இருக்கிறது. ஆண்டோட சொல்லுவோமா? ஆண்டவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் என்று ஆண்டோட்ட சொல்லுவோமா? ஆண்டவரை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதற்கு நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிப்போம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று துதிப்போம். இயேசுவின் நம் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே.
ஒரு விஷயம் என்னை தொடும் ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமையை கொண்டு, உம்முடைய அபிஷேகத்தை கொண்டு, உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு எங்களை நிரப்புவீராக. நிரப்பும் ஆண்டவரே. எஸ் லார்ட். எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் 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 ஐயா. நல்லவர் 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 நல்லவர். மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் 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 நல்ல தேவனே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்பொழுதெல்லாம் தேவ மனிதர்கள் உலகத்தாலும் தான் நேசிக்கிற மனிதர்களாலும் எப்பொழுது அவர்கள் மறக்கப்படுகிறார்களோ அப்பொழுது தேவன் அவர்களை நினைவிலே கொண்டு வருகிறார். ஆகாரை சேர்த்து கொண்ட சாராள் மறந்து போனாள். ஆகாரை சேர்ந்த ஆபிரகாம் அவளை மறந்து போனான். ஆனால் ஆகாரை ஒரு காலம் மறக்காத தேவன் வனாந்தரத்திலே, பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த குழந்தையோடு அழுது கொண்டிருந்த, கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ஆகாரின் மேல் கரிசனை உள்ளவராய் மறக்காதவராக இருந்தார். ஆகார் சொல்லுகிறாள், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, அதற்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஓ, என்னை காண்கிறவரை, என்னை காண்கிறவரை உலகம் என்னை மறந்து போனது, சூழ்நிலைகள் என்னை மறந்து போனது. ஓ, என்னை ஆதரித்தவர்கள் மறந்து போனார்கள், என்னை நேசித்தவர்கள் மறந்து போனார்கள், என்னை தொட்டு என் மேல் அன்பு செலுத்தியவர்கள் மறந்து போனார்கள், என் சரீரத்தை பங்கு போட்டவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை வேறு விரித்தவர், என்னை காப்பாற்றியவர், என்னை நடத்தியவர் இதுவரை என்னை மறக்கவே இல்லை. அவர் மறக்கவே இல்லை. அவர் மாறாதவர், அவர் மறக்காத தேவன். எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க அப்படிங்கிற நிலையில் இந்த இடத்துல நீ வந்திருப்பீர்களே. ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை, உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. அந்த இடத்துல சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுவோம், மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
தேவன் நம்மளை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நாம் அவருக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு செயல்களும், நாம் பேசின பேச்சுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் மன்னித்து, எவ்வளவாய் இரக்கம் பாராட்டி, நம்மளை வரவாமல், நம்மளை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை இந்த காலவேளையிலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, என் இயேசுவால் எல்லாம் கூடுமப்பா, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், உண்மையே தஞ்சமாய் நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. மனிதர்கிட்ட போன நேரமெல்லாம் நாங்கள் ஆண்டவரே வீணாய் போய்விட்டது ராஜா. உம்முடைய சமூகத்தை தேடி, உம்முடைய பாத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உண்மை தேடி வந்திருக்கிறீங்களே, நீர் ஒருபோது வெட்கப்பட்டு போக செய்வதில்லப்பா. உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தெய்வம் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, உமக்கு செய்த துரோகம் எல்லாவற்றையும் மன்னித்து, தயவாக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட நாம் அர்ப்பணிக்கும் போது மனுஷர்கிட்ட நம்மகிட்ட போய் கேட்டாமெல்லாம் எல்லாம் ஏமாற்றமாகத்தான் போகும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் வந்து நாம் கேட்கும்போது நிச்சயமாக அதற்கு பதில் உண்டு. நிச்சயமாக அதற்கு தேவன் விடுதலை தர, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போமா? இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை பிரியப்பட்ட தெய்வம், நம்மோடு இருந்த தெய்வம், மறவாத தெய்வம். மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ரவி பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.